Hello friends, நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா மிவியோட லேட்டஸ்ட் லான்ச்சான மிவி டியோபாட் A350 பற்றின ரிவ்யூ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவனை பற்றின ரிவ்யூ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவனை பார்த்தோன்னே ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா? எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மிவியோட டியோபாட்ஸ் A350 பாக்ஸு. அண்ட் மிவியோட டியோபாட்ஸ் எல்லா பாக்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன் அதுக்கப்புறம் நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸும் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அண்ட் வாரண்டி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெயின் நம்மளோட டியோபாட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக Type-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தடவை சார்ஜிங் கேபிளோட டிசைன் வந்து மாற்றிருக்கிறது க்ளீனாக தெரியுது. அந்த குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மிவின் பிராண்ட் நேம் போட்டு. அண்ட் ஒயரோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளோட டியோபாட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மிவியோட டியோபாட் A350 சார்ஜிங் கேஸு. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மிவின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கிளாஸி லுக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். இது வந்து ஒரு மெட்டாலிக் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப கிளாஸியாக இல்லாமல். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மிவியோட லேட்டஸ்ட் லான்ச் ஆன F60 வந்து ஃபுல்லாக கிளாஸி லுக்கில் ரிச்சாக கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு மெட்டாலிக் மேட் ஃபினிஷில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இயர்பட்ஸோட டிசைன் பற்றி வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெம் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெம்மும் வந்து ரொம்ப லென்த்தாக இல்லை, நான் யூஸ் பண்ண வரைக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் டிப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸி லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா வந்து வலுவலுன்னு இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டச் கண்ட்ரோலுக்காக ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அதுவும் வந்து ஒரு நல்ல டிசைன்னே சொல்லலாம். கீழே வந்து மைக், அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் க்ளோசர் வியூ வந்து இந்த இயர்பட்ஸோடது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிவி டியோபாட் A350 ஃபீச்சர்ஸ் பற்றி வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு இந்த டிசைனை பார்த்தோன்னே வந்து ஆல்ரெடி மிவிலேருந்து F60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியோபாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டிசைன் தான் வந்து இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் எனக்கு வந்து மாற்றிக்கணும் ஆர்டர் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு சில மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸி ஃபினிஷாக இருக்கும் இந்த அவுட்டர் கேஸு. இதில் வந்து லைட்டாக மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இயர்பட்ஸில் வந்து அதில் வந்து சிலிக்கான் டிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃப்ளாட் டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் அடுத்து வந்து கம்ஃபர்ட் பற்றி சொல்லி ஆகணும். அண்ட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண TWSல இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து எதுலையுமே நான் வந்து ஃபீல் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வந்து வியர் பண்ண வரைக்கும் கீழே விழுகிற ஃபீலே வந்து சுத்தமாக இல்லை. ஜாகிங் போகும்போதும் சரி, இல்லாட்டி சும்மா வந்து நம்ம டான்ஸ் ஆடினாலும் சரி, உழுகிற ஃபீல் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பேக்கப் பற்றி வந்து பார்க்கலாம். மிவியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து தாராளமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இயர்பட்ஸ் சேர்த்து. இயர்பட்ஸில் வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து தாராளம்னு தான் சொல்ல முடியும். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து சார்ஜ் போடாமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பேட்டரி வந்து தாங்குதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற இதில் இருக்க மாதிரி தான். ஸோ கனெக்டிவிட்டி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்குது. நம்ம வந்து ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த தடவை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிடுது. ஸோ கனெக்டிவிட்டியில் வந்து மோஸ்ட்லி வந்து நான் மிவியில் வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து ஃபேஸ் பண்ணலாம் தான் சொல்ல முடியும். அண்ட் ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து அரௌண்டு ஒரு 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. ஆவரேஜாக வந்து எல்லா இயர்பட்ஸ்லையும் கொடுக்குறது தான். ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதோட ஆடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டீரியோ சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர்ஸோடு வருது. அதனால் ஆடியோ குவாலிட்டி வந்து தாராளமாக இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பராக தான் வந்து இருக்குது. பேஸில் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து
சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது அதாவது F60ல வந்து 12mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து க்ளீனாக தெரிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த பீட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆடியோ கிளாரிட்டியும் வந்து சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் கால் குவாலிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் அதில் F60ல வந்து ENC வந்து கொடுத்துருப்பாங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். இதில் வந்து அது இல்லை. அண்ட் அது இல்லாட்டியும் அந்த நாய்ஸ்னால் நல்லா கேன்சல் பண்ணி ஆடியோ அந்த பேசுகிறவனோட வாய்ஸை மட்டும் நல்லா வந்து கேப்சர் பண்ணி டெலிவரி பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் கால்ஸ்லேயும் வந்து எந்த ப்ராப்ளமே வந்து நான் ஃபீல் பண்ணல. நான் வந்து நிறைய தடவை இதிலேயே யூஸ் பண்ணி பேசி பார்த்தேன். ஸோ எந்த விதத்துலையும் வந்து கால் கட் ஆகிறது, வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஸோ அந்த மாதிரி எதுவும் நான் வந்து ஃபீல் பண்ணல தான் சொல்ல முடியும். ஸோ ஆடியோவும் சரி கால் குவாலிட்டியும் சரி சூப்பராகவே இருந்து இருக்குது. இதில் நெக்ஸ்ட் வந்து டச் கண்ட்ரோல். ஸோ எல்லா இயர்பட்ஸ்லையும் இருக்க மாதிரி தான் டச் கண்ட்ரோலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து ஃபயர் போல்ட்டோட வெர்ஷன் பொலாரிஸ் பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு டச் கண்ட்ரோலுக்காக. இதுலேயும் அதே மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எந்த இடத்துல வந்து டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பட்ஸோட டிசைனும் சரி அந்த கண்ட்ரோல்ஸும் சரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற இயர்பட்ஸில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்குது. கால் அட்டன் பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணலாம், ப்ளே பாஸு, ஆடியோ இன்க்ரீஸு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்க்க போனால் இதில் வந்து அந்த செப்பரேட் டிசைன் கொடுத்தது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சு. அண்ட் இந்த டச்சோட ரெஸ்பான்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் சரி அந்த கம்ஃபர்ட்டும் சரி எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங்னு வந்து பார்த்தீங்கன்னா 1499 வந்து இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இது வாங்கலாமா இல்லாட்டி இதே டிசைன் இதே ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக இருக்க F60 வாங்கலாமான்னு கேட்டால் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து இது வந்து ப்ளைனாக இருக்குது, அது வந்து சிலிகான் டிப்ஸோட வந்து வருது F60. அண்ட் இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு காதில் வச்சோன்னே வந்து தெரிஞ்சிருச்சு வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னையை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டுக்கு வந்து இது செம்மையாக இருக்குது. அண்ட் கிளாசி ஃபினிஷ் வந்து அதில் இருக்கும். ஸோ அவுட்டர் கேஸ்க்கு இது வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ENC வந்து இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்த பேக்ரவுண்ட் ஆடியோலாம் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி பேசுகிறவங்களோட வாய்ஸை மட்டும் நல்லா கேப்சர் பண்ணி தருதுன்னே சொல்ல முடியும். ஸோ ஓவரால் ஒரு நீட்டான ஒரு TWS. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1499 சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 200 rupees வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து 1299 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரோமோ கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸோட ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you. Tada, bye bye.